சென்னை மாதவரம் பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் மெத்தனால் வாங்கியதாக மாதேஷ் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். தின்னர் என்ற போலி பில் மூலமாக 1000 லிட்டர் மெத்தனாலை வாங்கி விற்பனை செய்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராகவேந்தர், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். விசச்சார விவகாரம் தொடர்பாக மாதேஷ் என்பவரை தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த மாதேஷ் என்பவர் தான் இந்த மெத்தனாலை சின்னத்துறைக்கு விட்டிருக்கிறார். சின்னத்துறை அதன் கண்டுகுட்டி இடம் விட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் இந்த மாதேஷை தற்போது கைது செய்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தின்னர் என்று போலி பில் மூலமாக 1000 லிட்டர் மெத்தனாலை வாங்கி விற்பனை செய்து வந்திருக்கிறது. இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. ஆன்லைன் மூலமாக தொழிற்சாலைகளை கண்டறிந்து ஜிஎஸ்டி பில் இல்லாமல் வாங்கியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. சென்னை புறநகர் பகுதியான மாதாவரம் ரவுண்டானா அருகில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் தான் இந்த மெத்தனால் வாங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மெத்தனாலில் வெறும் தண்ணீரை கலந்து மட்டுமே சாராயமாக விற்பனை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மாதேஷிடம் மெத்தனாலை வாங்கிய சின்னத்துறை 1 லிட்டர் மெத்தனாலுக்கு 1 லிட்டர் தண்ணீரை கலந்து விட்டதும் தெரிய வந்திருக்கிறது. சின்னத்துறையிடம் இருந்து மெத்தனாலை பெரும் கோவிந்தராஜ் அதில் மேலும் 1 லிட்டர் தண்ணீர் கலந்து சாராயமாக விற்பதும் தெரிய வந்திருக்கிறது. குடிமகன் யாராவது சாராயத்தில் வீரியம் குறைவாக உள்ளது என்றால் அடுத்த முறை விற்பனை செய்யும் போது அதில் தண்ணீரின் அளவை குறைத்து 1/2 லிட்டராக கலந்து விற்பனை செய்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சின்னத்துறையிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சாராய பாக்கெட்டுகள் படைவீர் துறைக்கு அனுப்பியிருப்பதாகவும் மெத்தனாலை டாடா ஏஸ் மூலமாக மொத்தமாக கொண்டு வந்து அதன் கார் ஒன்றின் மூலமாக மற்ற இடங்களில் விற்பனை செய்துள்ளதும் தெரிய வந்திருக்கிறது. மாதேஷின் செல்போனின் பணம் அனுப்பியது தொடர்பான ஆன்லைன் பண பரிவர்த்தனை, பணம் பெறுவது போன்ற புகைப்படங்கள் கைப்பற்றி சிபிசிஐடி போலீசார் விசாரணை துவக்கி இருக்கின்றனர். 2வது நாளாக இந்த விசாரணையானது மாதேஷிடம் நடைபெற்று வருகிறது. நேற்றுதான் அவரை போலீசார் கைது செய்திருந்த நிலையில் 2வது நாளாக அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இன்று மாலைக்குள் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடந்த முறை வானகம் அருகே இதேபோல் போலி பில் மூலமாக தின்னர் என கூறி மெத்தனாலை விற்பனை செய்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த கும்பலுக்கும் மகேஷுக்கும் தொடர்பு இருப்பதாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விசசாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். கைது செய்யப்பட்ட மெத்தனால் விற்பனையாளர்கள் சின்னத்துறை அவரது கூட்டாளிகள் ராகுல் மீது ஜோசப் ஆகிய 3 நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். 14 நாட்கள் சிறையில் நீதிமன்ற உத்தரவிட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கில் கோவிந்தராஜ் அவரது மனைவி விஜயா தாமோதரன் ஆகிய 3 சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மேலும் 3 சிபிசிஐடி போலீசார் சிறையில் அடைத்திருக்கின்றனர். மாதேஷில் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றுவதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருவதாகவும் தற்போது ஒரு தகவலானது வெளியாகியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.